ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வீவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோஸும் வரல, எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணல. அந்த நம்மளுடைய மார்னிங் அப்டேட்டாக இருக்கட்டும், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூஸாக இருக்கட்டும் ஷேர் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, நீங்கள் இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, ஒரு ரியாலிட்டி பற்றி பேசக்கூடாது, அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனுக்குனால சரி எந்த மாதிரி வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் எடுத்துக்கிச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ பிட்காயினுடைய சார்ட்டை வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கேன். சார் இதை பற்றி நம்ம பேச போகிறோமா இன்றைக்கி அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சார்ட்டை பற்றி இன்றைக்கி எதுவும் நம்ம பேச போகிறது கிடையாது. ஒரு சில ஆன்சருக்கு நான் ஒரு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு. எப்படின்னா, இப்போ நம்மளுடைய கமெண்ட்ஸ், யூடியூப்பில் கூட கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் 20,000 ரூபா என்கிட்ட முதல் இருக்குது, அந்த 20,000 ரூபாயை முதலீடு பண்ணி நான் டெய்லி ஒரு 400-800 ரூபாயில் சம்பாதிக்கணும் முடியுமா அப்படின்னு ஒரு காமன். ஏதாவது நான் சொல்கிறதுனா கேள்வி நல்ல கேள்வி தான். ஏன்னா நிறைய பேர் மனசில் வச்சுட்ருப்பாங்க. ஸோ 20,000 ரூபா முதலீடு பண்ணி டெய்லி 800 ரூபா சம்பாதிக்க முடியுமா, பாசிபிளா அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியோ டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியோ இந்த ஆன்சரை நீங்கள் எடுத்துக்க வேணாம். இது என்னுடைய பார்வையில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது மேபி நான் சொல்கிறது சரியாக இருக்கலாம், சரியாக இல்லை, அது நீங்கள் உங்களுடைய இதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன் உங்கள் கூட நான் தெரிவிச்சுக்கிறேன், அவ்வளோதான். இந்த கிட்டத்தட்ட இந்த 20 வருஷத்தை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வெளிப்படையாக ஃப்ராங்காக டக்குன்னு எடுத்த மாதிரி கவுத்தம்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த 800 ரூபா பிகினர்ஸ், அதாவது 20,000 ரூபா நீங்கள் மார்க்கெட் தான் புதுசாக ஜஸ்ட் பிகினர்ஸ்னு சொல்கிறீங்க, 12வது படிச்சிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் அவ்வளோதான் சொல்லிங்க, உங்களுடைய ஏஜ் 25. நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா, இல்லை எம்சிஎக்ஸில் என்ன மாதிரி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா, இல்லை சார்ட் ரீடிங் எந்த மாதிரி டெக்னிக்கல்னஸ்னால் என்ன, கேண்டல்னால் என்ன, ஃபண்டமெண்டலாக என்ன, அது ப்ரைஸ் எப்படிமோ, அது யார் கொடுக்குறாங்க, யார் வாங்குறாங்க, யார் பையர்ஸ் சேலர்ஸ், யார் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் இதில் நம்மளுடைய தகுதி எங்கே இருக்குது, நம்மளுடைய நிலம். ஏன்னா அதில் வெவ்வேறு விதமான மனிதர்களும் மாறுபடும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறுபடும். இப்போது நீங்கள் கேட்குறீங்க, இந்த பர்டிகுலர் நபர் யார், XYZ, இப்போ இந்த நபர் கேட்டிருக்காருன்னா இவருடைய டேலண்ட் எப்படி இருக்கும், என்ன இருக்குன்றது அசம்ஷன் பண்ண முடியாது இல்லைங்களா? மேபி இவரால் கேப்பபிலிட்டி இருக்கலாம். நான் சொல்கிறது, இந்த மனிதரால் எல்லாம் முடியலாம். ஆனால் இன்னொருத்தரால் கேப்பபிலிட்டி இருக்காது, அவரால் அந்த தகுதி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் கவனித்து வரணும். இப்போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, 20,000 ரூபா அப்படின்றது 800 ரூபா அப்படின்றது என்ன பர்சன்டேஜ் கணக்கு பிரகாரம் ஆகுது பாருங்கள் ஒரு மாதத்துக்கு. இப்போது 20 சனி ஞாயிறு ட்ரேடிங் டேஸ் போயிட்டு அப்படின்னா மிச்சம் 22 நாள் இருக்குது. ஸோ 22 நாள் அப்படி டெய்லி 800 ரூபா அப்படின்னா கூட அப்போ 16,000 17,000 சில்லற ஆகுது. ஸோ 17,000 ரஃப்லி வச்சுக்கலாம் கணக்கு. அப்போது 20,000 ரூபா முதலீடு போட்டு அப்போது மாதம் 17,000 ரூபா கணக்கு போட கிட்டத்தட்ட டபுள் கணக்காகுது. ஒரு மாதத்தில் உங்களுடைய பணத்தை டபுள் பண்ண முடியுமா? ஃபஸ்ட் அது கொஷின் மார்க் இல்லையா? இப்போது நான் யதார்த்தமான மனுஷனாக பேசுகிறேன். ஒரு கேபிட்டலில் ஒரு மாதத்தில் டபுள் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமா? என்னுடைய ஆங்கிளில் கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஆங்கிளில் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா என்னுடைய கேபிட்டலில் கிட்டத்தட்ட மாதம் 10-15% என்னால் கேப்பபிள் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேலே என்னால் சான்ஸ் கிடையாது. டபுள் ட்ரிபிள், அதாவது 100% 200%லாம் முடியாத காரியம். ஏன்னா ஒரு சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா -10% இருக்கும். அதாவது என்னுடைய கேபிட்டலில் அந்த மாதம் கடைசியில் பார்த்திங்கன்னா -10% நெகட்டிவில் கூட மாதங்கள் வரும். அப்போது நாம் இந்த டெய்லி இன்கம் சம்பளம் மாதிரி நம்ம இதில் எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஆகாத கதை, வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? சரி, இதில் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காரு சார். இப்போ 15,000 20,000 சம்பளம்லாம் ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டி இல்லை சார், மாதம் சம்பளம் அப்படின்வாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முயற்சி பண்ணால் 15,000 இல்லை, உங்களுடைய படிப்பு தகுதி. நீங்கள் சொன்னீங்க 12வது பாஸ் பண்ணியிருக்கீங்க, படிப்புக்கும் நம்மளுடைய செய்கிற டேலண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 10வது படிச்சிருக்கேன், 8வது படிச்சிருக்கேன், 7வது படிச்சிருக்கேன், தப்பே கிடையாது. நீங்கள் எந்த படிப்புக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் யார் வேணாலும் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். இதில் என்ன அப்படின்னா, இந்த எமோஷ்னல் சைக்காலஜி இருக்குல்லையா, அதுதான் நிறைய இங்கே வேலை செய்யுது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா யூடியூப் என்ன சர்ச் பண்ண சொல்லி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் அதில் ஈஸியாக வின் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வேலையே கிடையாது இல்லை. அப்போது இங்கே என்ன தான் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். ஒன்று, அப்போது மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சைக்காலஜியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஓகே, உங்களுடைய சைக்காலஜி என்ன, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கணும். அந்த ட்ரேடு கூட ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம்னு தெரியணும். இப்போ கூட இப்போ லைவ் மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம் அப்படின்னா மேலே வந்து இதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம், நம்மளோட டார்கெட் வந்து இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த தூரத்தை எத்தனை டைம் வந்து இது மாதிரி ட்ரேட் எடுத்து எனக்கு எத்தனை டைம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தால் என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஒரு நாள் எனக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது, இதெல்லாம் கேல்குலேஷன் போட்டு மாத கடைசி வரையில் நகர்த்திட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று மென்ஷன் பண்ணிக்கிங்க, 400 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் அப்படி மென்ஷன் பண்ணிக்கிங்க. அப்போ 400 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் அப்படின்றது நீங்கள் டெய்லி வருமானமாக எதிர்பார்க்குறீங்க. அப்போ 400 ரூபாய்னா கூட என்னாச்சு, மாதத்துக்கு 12,000 ரூபாய் வச்சுக்கலாம், 3 நாங்க 12. ஸோ அப்படியே அந்த 2 நாள் லீவ் போட்டால் கூட 10,000 ரூபாய். அப்போ 20,000 ரூபாய் கேபிட்டல் போட்டு 10,000 ரூபாய் எதிர்பார்க்கணும். கிட்டத்தட்ட 50% வந்து மாதம் எதிர்பார்க்குறீங்க. அப்போ 50% வந்து மாதம் எதிர்பார்க்குறது இதில் அவ்வளோ சாத்தியம் கூறுகள் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை அந்த வீடியோ மூலிமா சிம்பிளாக, அதாவது நான் ரொம்ப நேரம் இதை பற்றி பேசணும், நிறைய பேசுறது இருக்குது. சரி, ஒரு எடுத்தோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் உங்களால் 10% 15% மாதம் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் 50% 100% அப்படின்றது என்னுடைய பார்வையில் கொஞ்சம் சாத்தியம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மேலும் இதை பற்றி தகவல்கள் உங்களுக்கு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்க, புதுசாக வந்திருக்குங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை பற்றி உங்களுக்கு தகவல்கள் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் மூலமாக கேட்கலாம். உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.